எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கக்கூடாது, கஷ்டமே வாழ்க்கையாகவும் மாறிடக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த தனிமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடுமையானது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட தனியாக உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய வருத்தத்தில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அது வருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை விட வருத்தத்துலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டதுனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் லைஃப்பில் உணர்கிற மாதிரி தனிமையெல்லாம் யாரும் உணரக்கூடாது. ஒரு 2 வருஷமாக எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு வீடை கூட்டிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அக்மார்க் பேச்சுலர் லைஃபை, ஒரு முரட்டு சிங்கிள் பேச்சுலர் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரமாக ஒரு கார்பரேட் ஜாப் இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மாதம் கண்டா சம்பளம் வந்துடும், வேலைக்கு போகிறோம் அது இதுன்னு சொல்லி ரொட்டேஷன் வந்துடும். ஆனால் சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதை யாருனாலையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அது ரொம்ப கொடுமையான வலி. அந்த வலியெல்லாம் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். வாழ்க்கையில் கனவுகளை பற்றி ஆசைகள் வரக்கூடாது. ஆசைகள் லட்சியத்தோட பாதையை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடாது. அப்படி அந்த பாதையில் போகும்போது உங்களுக்கு பயம் வராமல் வந்துடக்கூடாது. இது 3 லைஃப்பில் நடந்துச்சுன்னா உங்களை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, நஷ்டங்கள் வந்துச்சு, துரோகங்கள் வந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன் லைஃப்பில். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கோ இல்லை நம்மளை பயப்படுத்துகிற அளவுக்கோ அது மாதிரிலாம் எந்த சூழ்நிலையும் லைஃப்பில் வந்ததில்லை. அதனால் நான் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிட்டதில்லை. சரி, நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, இதை நோக்கி தான் போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணி மட்டும் என்னடா போகுது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சரி, நம்மளோட வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம். ஒன்று, நம்ம லைஃபுங்கிற பேப்பரை தூக்கிட்டு போய் அடுத்தவன்கிட்ட கொடுத்து அதில் எதாவது எழுதி கொடுங்கன்னு கேட்கணும். அவன் பேப்பரை சில பேர் வாங்கி பார்ப்பான், சில பேர் கசக்கி போட்டுருவான், சில பேர் காரி துப்பி கொடுப்பான். இந்த மாதிரி தான் லைஃப்பில் நடக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி உன் லைஃபு நீயே எழுதிக்க அப்படின்னு சொல்லி சில பேர் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் முதல்ல உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட லைஃபுங்கிற ஒரு பேப்பரை தூக்கிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பேப்பர் ஒரு எம்டி பேப்பர். அந்த பேப்பரை நீங்கள் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும், வேறு யாரும் ஃபில் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா சூப்பரு, நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்களை இதுக்கப்புறம் எவனுமே தலையீடு பண்ண மாட்டான்னு அர்த்தம். எவன் தடுத்தாலும் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க, உங்களை யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. எனக்கு அந்த மாதிரி நிலமை வந்துச்சுங்க. முதல்ல என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்டுக்கு ஓடிட்டுருப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் குறுக்க வருவாங்க. நண்பன் அப்படிங்கிற பேர்லையும் சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதோ தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க, அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் அது ஹெல்ப்புங்கிற மாதிரி அப்போ ஒரு சில டைம் தோணும். சில பேருடைய ஹெல்ப் ஹெல்ப் மாதிரி தோணும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, நம்ம போயிட்டுருக்கிற அந்த ரூட்டை அப்படியே ஹோல்டு பண்ணி நம்மளை நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் சில நேரம். நான் பின்னாடி ரொம்ப யோசிச்சிருக்கேன், என்னடா இது நம்ம நல்லா போயிட்டு இருந்தோம், திடீர்னு நம்மளை யாரா பிரேக் போட்டு நிறுத்துறான்னு பார்த்தா கூட இருக்கவன் தான் பிரேக் போட்டு நிறுத்திருப்பான். முதல்ல நம்ம நிறுத்துவோம், அதுக்கப்புறம் கூட இருக்கவன் சேர்த்து நிறுத்துவான். அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இருங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நமக்கு என்னென்னா, ஓடிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை இலைப்பாற சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் உட்காருவோம் பார்த்தீங்களா. அப்போ உட்காந்திங்கன்னா லைஃப் முடிஞ்சு போச்சு. அப்படியே உட்காந்துட்டு போக வேண்டியது தான், டிமிக்கி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி தான் டிங்குன்னு வாழ்க்கை மாறி போச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு கிடைச்ச வாய்ப்புகளை கேவலப்படுத்தாதீங்க. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இருக்கிறதுல தயவு செஞ்சு இல்லாத தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டங்க. என்கிட்ட நிறைய இருந்ததுங்க, இப்போ இருக்கிற அளவுக்கு சோர்ஸஸ்லாம் இருந்துச்சு. இப்போது புதுசாக யூடியூபர்னு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்ககிட்ட இருக்கிறத விட நம்மக்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் நிறையா தான் இருக்குது. ஆனால் அப்போது ஒரு நேரம் வரும் பார்த்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் அதி தீவிரமாக உங்களால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலையை நீங்களே தான் உடைப்பீங்க. ஃபஸ்ட்டு எதுக்குடா டெய்லி ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம பாட்டுக்கு தோணும் போது நம்ம மனசுக்கு பிடிச்சப்போ கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அது எப்போ நம்ம நினைப்பீங்க, உங்களுக்கு கையில் வேலை இருக்கும் போது. ஆனால் அப்படி கிடையாது. வேலைக்கு ஒரு டைமையும் உங்களுடைய பேஷனுக்கு ஒரு டைமையும் ரெண்டையும் ஒதுக்க முடிஞ்சவனால் மட்டும்தான் பேஷனில் ஜெயிக்க முடியும். அது பின்னாடி தான் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ்ஸு இது மாதிரி நம்மள மாதிரி மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்துலாம் வரவங்க இப்போ இருக்காங்களே, அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் உடனே ஓப்பன் ஆகல. அதுவும் ஒரு ஏஜ் தாண்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 25-30 வயசுக்கு மேலே யூடியூபர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா, யூடியூப்புக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி பேர் எல்லாமே இந்த ஜென்சி ஜென்ரேஷன் தான். 20 வயசு பசங்க 25 வயசு பசங்க தான் நிறைய யூடியூப் சேனலில் மில்லியன் கணக்கில் எதை வேணாலும் கண்டென்ட்டாக பண்ணுற மனநிலைக்குள்ளே இருக்கிற பசங்களுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் இப்போ அந்த மெச்சூரிட்டிலாம் விட்டுட்டு போயிட்டு இம்மெச்சூர்டாக கண்டென்ட்டே பண்ண முடியாது. உங்களால் பண்ண முடியாதுன்னு கிடையாது, உங்கள் மனசு அதுக்கு ஒத்துழைக்காது.
ஏன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ வயசாகி போச்சு, 35 வயசில் உட்காந்து நம்ம இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியுமா அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் வந்து பண்ணேன். என் ஃப்ரெண்டு அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான், இப்படிலாம் நீ நீதி நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதனால தான் மச்சி ஒரு நாள் எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படிலாம் சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னென்னா, நம்ம உண்மையை தான் பேசுகிறோம், மனசுல இருந்து என்ன தோணுதோ அதை தான் நம்ம கண்டென்ட்டாக பேசுகிறோம். அதை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. நம்மளுடைய வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுக்குறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த பொய்யெல்லாம் பார்த்து பார்த்து பொய்யை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, பொய்யை வந்து மேக்கப் போட்டிருக்கும் மச்சி, பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த மேக்கப் வந்து எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தான் புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்காக போடப்பட்டுச்சா, இல்லை யாரோ ஒருத்தங்களை கவரத்துக்காக போடப்பட்டுச்சா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பொய் வந்து மேக்கப் மாதிரி, ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வைக்கிற பொட்டு மாதிரி. ஸோ பொட்டுக்கும் மேக்கப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, அதை விட ரொம்ப ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணுன்னா, உண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மானத்தை மறைக்கிறதுக்காக போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி. ஆனால் பொய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உண்மையை மறைக்கிறதுக்காக போடப்படுகின்ற மேக்கப் மாதிரி. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் புரிஞ்சுருக்கேன் என் லைஃப்பை. அது மூலமாக நிறைய வந்து லைஃப்பில் இழந்தது தான் மிச்சம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோம்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. என்னன்னே தெரில. ஏன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப போர் அடிப்பான். ஏன்னா அவங்ககிட்ட என்ன கேட்டிங்கனாலும் எப்போ கேட்டிங்கனாலும் ஒரே விஷயம் தான் திரும்ப பதிலாக சொல்லுவான். ஸோ எப்பயுமே திரும்ப சொல்கிறதுனால வந்து அவன் போர் அடிப்பான். பொய் சொல்கிறவன் டெய்லி வித்தியாசமாக பேசலாம், புரியுதுங்களா? உண்மை சொல்கிறவன் திரும்ப உண்மையை தானே சொல்லுவான். அது போர் அடிக்க தானே செய்யும். நம்ம அந்நியன் படத்தில் வந்து நம்ம விவேக் சார் வந்து ஒரு பதில் சொல்லிடுவார். அம்பி ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதுல்ல, ரூல்ஸ் என்ன சொல்கிற ஸ்ட்ரிக்டாக இருந்தால் வந்து கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது அம்பி வந்து பத்திரமாத்து தங்கம், செப்பு கலக்காத சுத்த தங்கம், அதனால தான் வந்து புழக்கத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. தங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்பு கலந்தாதான் வந்து நிறையா மாறுமா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு தான் நேர்மையாக இருந்தாலும் இந்த உலகம் எவ்வளவு நேர்மையை எதிர்பார்க்குதோ அந்த நேர்மையை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு வரைக்கும் தான் உங்களோட லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும். அதை மீறிய ஒரு நேர்மையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இருக்காது. நீங்கள் தனிமையை தான் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணணும். உங்கள் கூட ஆட்களே இருந்தாலும் கூட நீங்கள் தனிமையை தான் ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு லைஃப் உங்களை தள்ளிடும். அதுவும் வந்து இன்னும் ரொம்ப மோசமான விஷயம், இந்த சினிமாக்காரனாக மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்களோட வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். தெரியாதனமாக அவங்க மைண்டுக்குள்ளே வந்து சில கற்பனைகள் வந்துடும், கதை வந்து தோணிடும். அந்த கதை வந்து அவங்கள தூங்க விடாமல் தள்ளிடும். அந்த கதை எழுதி முடிக்கும் போது அந்த கதையை விஷுவலாக அவன் பார்த்துருவான். ஸோ அது எப்படியாவது திரையில் பார்க்கணும், அந்த திரையில் தன்னோட பேரை போட்டு அதுக்கு கைத்தட்டு வாங்கணுங்கிற ஆசை வந்து வெறி வந்து அதிகமாக வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு அது கிடைக்கிற வரைக்கும் அவனை வந்து அது தூங்க விடாமல் ரொம்ப நச்சரிக்கும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவுங்கிறது வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் கனவுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த கனவுகள் வந்து உங்களை தூங்கவே விடாது. அப்படி அந்த தூங்க விடாத கனவுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லைஃப் தான் அந்த சினிமாக்கார வாழ்க்கை. நான் பார்த்துட்ருக்க தனிமையை விட அவங்க ரொம்ப பெரிய தனிமையை வந்து உணர்வாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் இருக்கிற ஒரு சீனில் போய்ட்டு நடிக்கும்போது அவன் வந்து ஆக்டர் ஆகணும், நம்ம வந்து பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வந்து தேடிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் 1000 பேரில் ஒருத்தனா நிற்பான் அப்படின்னு அவன் கற்பனை கூட நினச்சிருக்க மாட்டான். அது டேரக்டர்லாம் ரொம்ப பாவம். டைரக்டர் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர்ட்டையுமே கதை சொல்லும்போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டுட்டு போனானா இல்லை வெறும் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வந்து கதை சொல்ல போனானா அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் ப்ரொடியூசர் கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும். ஒரு மாதத்தில் 20 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னான்னா அவன் தொண்டையில் தண்ணி கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரம் உட்காந்து நான் புலம்பிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம பட்ட கஷ்டம் எவனும் படக்கூடாதுன்னா, நான் உணர்ந்த தனிமை நீங்கள் யாருமே உணரக்கூடாதுன்னா. நான் உண்மையாக சொல்கிறேன் நண்பா, கேட்டுட்டு இருக்கிற நண்பனாக இருக்கட்டும் நண்பிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்கிறேன். லைஃப்பில் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்க. உங்களோட சோம்பேறித்தனத்தை, அதாவது மனசளவில் இருக்கிற சோம்பேறித்தனத்தெலாம் விட்டுறாதீங்க. அப்படி உங்களை வந்து ஆக்குபை பண்ண விட்டுறாதீங்க. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி வந்து ஆரம்பிக்க முடியாது. ஆனால் ஆரம்பிக்கலாம், எந்த வயசில் வேணால் திரும்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது ரொம்ப வலிக்கும். நான் தான் லைஃப்பில் அனுபவிச்சிட்ருக்கேன். கிடைச்ச வாய்ப்புகளை சில டைம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு வாய்ப்புகளை மறுபடியும் உருவாக்குறதுக்காக ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. அந்த போராட்டம் வந்து
தைரியம் இருக்கனால ஏதோ நம்ம சமாளிக்கிறோம். ஆனால் எல்லாத்தினாலையும் இதை சமாளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யோசிங்க. நிறைய இருக்குது பேசுறதுக்கு. பேசிகிட்டே இருந்தால் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தோணுச்சு, இப்போ பேசினதில் ஏதாவது உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருப்போம். நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா இருக்கும். நன்றி.